கரூரில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டத்தில் 39 பேர் உயிரிழந்தது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பிரச்சார நிகழ்வுக்கு காவல்துறை மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஏராளமான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தன. ஆனால் தாவேக சார்பில் போலீஸ் சார்பில் விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் முழுமையாக பின்பற்றப்பட்டதா? அப்படி பின்பற்றப்பட்டிருந்தால் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்ததற்கான காரணம் என்ன என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். முதல் விஷயமாக, பிரச்சார கூட்டத்திற்கு விஜய் திட்டமிட்ட நேரத்தை விட சற்று காலதாமதமாக வந்ததாக புகார் எழுந்தது. அதேபோல கரூர் கூட்டத்திற்கு சுமார் 10,000 பேர் வருவார்கள் என்று தாவேகவினர் கூறியிருந்தனர். ஆனால் அதிகளவில் கூட்டம் கூடியது. ஒரு கட்டத்தில் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கடுமையான நெரிசலும் ஏற்பட்டது. இதில் 39 பேர் உயிரிழந்தது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்ட காவல்துறையினர் விதித்திருந்த நிபந்தனைகளும் இப்போது குறிப்பிடப்படுகிறது. பிரச்சாரம் நடைபெறும் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் கூட்டத்தை நடத்த போலீசாருக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், சென்டர் மீடியன்களின் மீது ஏறக்கூடாது, மின் வாரியத்தில் முழுமையான அனுமதி பெற வேண்டும், பரப்புரை நடைபெறும் பகுதி மக்கள் ஏராளமானோர் வந்து செல்லும் பகுதி என்பதால் முதலுதவிக்கான முன்னேற்பாடுகளை செய்திருக்க வேண்டும், கூட்டத்தில் அவசர ஊர்தி ஏதேனும் வந்தால் அதற்கு வழிவிட வேண்டும், பொதுமக்களை சந்திக்கும் நிகழ்ச்சிக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படுகிறது, ரோட் ஷோ போன்றவற்றை நடத்தக்கூடாது உள்ளிட்ட 11 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தன. இந்த விதிமுறைகளை மீறினால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதேபோல தாவேக சார்பிலும் சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தன. விஜயின் பிரச்சார நிகழ்ச்சிக்கு கர்ப்பிணிகள், கைக்குழந்தையுடன் இருக்கும் சகோதரிகள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியோர், பள்ளி சிறுவர் சிறுமியர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. போலீசாரின் அறிவுறுத்தலின்படி வரவேற்கும் நடவடிக்கைகளை கட்சியினர் தவிர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. விஜயின் பிரச்சார வாகனத்தை யாரும் பின்பற்றக்கூடாது, கட்டடங்கள், சுவர்கள், மரங்கள், மின் கம்பங்கள், கொடிக்கம்பங்கள், கிரில் கம்பிகள், தடுப்புகள் ஆகியவற்றின் அருகில் செல்வதையும் அல்லது அதன் மேல் ஏறுவதையோ தவிர்க்க வேண்டும் என்றும் தாவேக தரப்பிலும் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அதேபோல காவல்துறையின் விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. போலீசார் தரப்பிலும் தாவேக தரப்பிலும் இத்தனை கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. ஆனால் இந்த நிபந்தனைகள் சரியாக பின்பற்றப்பட்டதா? கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த காவல்துறையினர் என்ன நடவடிக்கை மேற்கொண்டனர் என்ற கேள்வி தற்போது எழுந்து வருகிறது.